ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரெட் ரோல் தான் பார்க்க போகிறோம். ப்ரெட் ரோல் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு 4 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சுருக்கேன். இதை நல்லா மசித்து எடுத்துக்கிடுவோம். இப்படி கையை வச்சு நல்லா மசிக்கணும். நல்லா மையாக மசித்து எடுத்துக்கிடுவோம். இப்போது நம்ம உருளைக்கிழங்கு நல்லா மசித்து எடுத்துக்கிட்டோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. எல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக காயப்பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2-2.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா ஒரு 5 ப்ரெட் பீஸ் எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை பிச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பவுடர் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ப்ரெட் தூள் எடுத்து வச்சுருக்கோம். இது பிறகு தேவைப்படும். அதுக்கு கொஞ்சம் ப்ரெட் தூள் எடுத்து வச்சுக்கிடும். இப்போ இந்த ப்ரெட் தூளையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஒரு பவுலில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். ஒரு கால் கப் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம். இப்போ இந்த 3ஐயும் நல்லா பேஸ்ட் மாதிரி கரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ பாருங்கள், இதிலேருந்து இப்படி ஒரு உருண்டை எடுத்து இப்படி நல்லா உருட்டிக்கிடணும். இப்படி ஒரு உருண்டை எடுத்து நல்லா உருட்டிக்கிடணும். உருட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் இப்படியே ரோல் பண்ணணும். இப்படியே அழகாக உருட்டி எடுக்கணும். உருட்டிட்டு இந்த பக்கம் இப்படி சேவ் பண்ணிடணும். இந்த பக்கம் சேவ் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி எல்லா உருண்டையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்படி நல்லா அழகாக ரோல் மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கிடணும். ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிடணும். இப்போ இதை ஒரு ரோல் எடுத்து அப்படியே மைதா மாவு பேஸ்ட்டில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கணும். பேஸ்ட்டில் பெரட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரெட் கார்னில் பெரட்டிக்கணும். ப்ரெட் கார்ன்லேயும் பெரட்டிட்டு அதில் எக்ஸஸாக இருக்க ப்ரெட் தூள்லாம் எடுத்துக்கிடணும். எடுத்துகிட்டு அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அப்படியே எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ பாருங்கள், இது எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போது எண்ணெயும் காஞ்சிடுச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க.
இப்போ ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். உடனே திருப்பி விட வேண்டாம், கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும், அதுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நல்லா ஒரு பக்கம் வெந்துடுச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இப்போது ரெடி ஆயிடுச்சு, நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட பிரெட் ரோல் ரெடி. நம்மளோட பிரெட் ரோல் அழகாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.